Welcome to Pradeep 41. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ராம் சரண் எஸ்.ஜே. சூர்யா நடிச்சு டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் பிரம்மாண்டமான படைப்பில் வந்த படம் தான் கேம் சேஞ்சர். இந்த படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, கேம் சேஞ்சரா கேம் ஓவரா, இதோட முயற்சி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் என்னோட முன்னேற்றத்துக்கு ஒரு படிக்கட்டாக இருக்கும். கேம் சேஞ்சர் இந்த படத்தோட கதைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ராம் சரண் இருக்கிறாரு. அப்போ எஸ்.ஜே. சூர்யா வந்து சிஎம் மகனாக இதில் ஒரு கெட்டவனாக வராரு. அப்போது ராம் சரண் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணி இது பண்ணிகிட்ருக்காரு. சிஎம் அதே மாதிரி இங்கே நிறைய குற்றங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு திட்டம் மாதிரி விடுறாரு. எஸ்.ஜே. சூர்யாவுக்கு வந்து இது வந்து செட் ஆகலை. ஏன்னா இவர் வந்து நைட் நேரத்தில் வந்து மகள் கொலை பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ராம் சரண் வந்து எப்படியோ தட்டி கேட்கணும் அப்படிங்கிறக்க எஸ்.ஜே. சூர்யா ஆப்னண்ட்டாக இறங்கும்போது வந்து சிஎம் பதவிக்கு ஆசைப்பட்டார் எஸ்.ஜே. சூர்யா. அப்போ அதனால் வந்து அப்பாவை போட்டு தள்ளினதுக்காக சிஎம்மாக போட்டு தள்ளிடுறாரு. அப்புறம் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு இவருக்கு ஏற்கனவே நிறையா மோதல்கள் ஏற்பட இதில் வந்து எஸ்.ஜே. சூர்யா அடுத்ததாக வந்து ராம் சரணை கொள்றதுக்காக திட்டமிடுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிஎம் வந்து அடுத்த சிஎம் யார் அப்படிங்கிறது ஒரு வீடியோ ஒன்று இது பண்ணிட்டு தான் அவர் செத்து போயிடுறாரு. ஸோ அதை வந்து ஒரு லாஸ்ட் இதில் வந்து வெளியிடுறாங்க. அப்போ வந்து யார் சிஎம்னு சொல்லும்போது வந்து எஸ்.ஜே. சூர்யா ஆகட்டும் அந்த மக்களாகட்டும் ஒரு அதிருப்தி ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து மேலும் வந்து எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் ராம் சரணுக்கும் ஒரு சண்டைகள் உருவாகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட கதைக்களம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ன்னு நிறையா சொல்லலாம். ஏன்னா இயக்குனர் சங்கர்னாலே ஒரு பிரம்மாண்டமான படைப்பு அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். சங்கரை பொறுத்தளவுக்கு வந்து ஹை பட்ஜெட்டில் படம் எடுப்பார், சிஜி அதிகமாக இருக்கும், உண்மையிலே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் என்ன ஒரு பயம்னா நிறைய மக்கள் வந்து இந்தியன் 2 படத்துக்கு அப்புறம் வந்து இவர் சொதைப்பிடுவார், கதையை ஏதோ ஒன்று பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து கதைக்களம் நல்லாவே இருக்குது. ஆனால் நீங்கள் யோசிக்கிறது புரியும் இந்த கதைக்களம் எங்கேருந்து வருதுன்னு தெரியுது. ஏன்னா இந்த கதைக்களம் வந்து பார்த்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா முதல்வன் படத்துலேயே அர்ஜுன் பண்ணிட்டாரு, ரகுவரன் வில்லனாவும் இது பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து தான் இதில் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் அதுலேயும் வந்து சிஎம் இது போட்டி இது வர்றது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது அதே மாதிரி தான் வருது. ஆனால் பிரம்மாண்டமான படைப்புகளில் கொஞ்சம் மிரட்டி விட்டார். அதே மாதிரி சாங்கில் நல்ல செட்டெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. பிரம்மாண்டத்தின் உச்சமாக ஹெலிகாப்டர் ஷாட்லாம் பங்கமாக பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. எஸ்.ஜே. சூர்யா ஆக்டிங் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. ராம் சரணோட ஆக்டிங் தெறிக்க விட்டுருக்காரு. உண்மையாலுமே நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிங்கிறதுக்கு கரெக்டாகவே இது பண்ணிட்டாரு. ஃப்ளாஷ்பேக் ஷாட்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ராம் சரண் வந்து அந்த ரங்கஸ்தலம் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ராம் சரண் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். அந்த மாதிரி இது கொஞ்சம் அந்த எங்கள் அப்பா கேரக்டர் உள்ள வரும்போது அது கொஞ்சம் இப்படி போகுது. இருந்தாலும் வந்து இதில் வந்து ராம் சரண் நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்.ஜே. சூர்யா வந்து ஆக்டிங்கில் மிரட்டி விட்டாலும் அந்த ஆந்திரா லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது ஒரு மட்டும்தான் குறையாகவே இருக்குது. இதில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா விறுவிறுப்பாக எட்டு போயிட்டாங்க. இது கோல் வச்சு எப்படியோ விறுவிறுப்பாக எட்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் சொதப்பினாலும் அப்படியே ஏதோ எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்பீட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லேருந்து அந்த கதையை வந்து நல்லா ஸ்பீட் பண்ணி தான் எட்டு வந்திருக்காங்க. உண்மையிலே இந்த படம் பார்க்கும்போது வந்து ஒரு முதல்வன் படம், இந்தியன் படம் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் சங்கரோட நிலைமை என்னென்னா இந்த ஸ்கூல் நடத்துகிற மாதிரி ராம் சரண் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது ஒரு கேட்டகரியாக போயிடும். பசங்க பார்த்தா 2 பேர் சண்டை கட்டிக்குவாங்களா, பசங்க 2 பேர் அடிச்சுக்காங்களா, அந்த மாதிரி அடிச்சுக்கும் செஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் கட்டி மேய்ச்சி கொண்டு வந்து ஒரு படமாக நம்மளுக்கு கேம் சேஞ்சுன்னு சொல்லி இறக்கியிருக்காரு. தமிழோட மியூசிக் உண்மையாலுமே நல்லா இருக்குது. கொஞ்சம் ஒரு 2 மணி நேரத்தில் இறைச்சல் இருந்தாலுமே மியூசிக் கேட்க நல்லா இருக்குது. சாங்கும் அதே மாதிரி நல்லா இருக்குது. அந்த செட் ஆகட்டும் இதெல்லாம் நல்லாவே பண்ணி வச்சுருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கும்போது வந்து பேன் இண்டியா ஃபிலிமாக இருந்தாலுமே ஆந்திராவை தாய்மொழியை வச்சு பண்ணியிருந்தாலுமே கொஞ்சம் ஆந்திரா காரமெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி இதாகிருச்சு, மீல்ஸ் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு, அவ்வளோதான். மொத்தத்தில் இந்த படத்துக்கு போகலாமா வேண்டாமா என்ன தான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முதல்வன் படம் இந்தியன் படம் ரேஞ்சுக்கு தான் இந்த படத்தை வெட்டு வந்திருக்காங்க. உண்மையாலுமே இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் ஒரு பொங்கலுக்கு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்னென்னா 5க்கு 2.5. இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் ஆகட்டும், ட்ரைலர் ரிவ்யூஸ் ஆகட்டும், டீசர் ரிவ்யூஸ் ஆகட்டும் உங்களுக்கு வேணும் மறக்காம பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.